Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்ல செய்யக்கூடிய அதே டேஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரெட் அல்வா தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்பவே ஈஸியா, ரொம்ப சிம்பிளாவே செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. பிரெட் அல்வா செய்யறதுக்கு நான் 8ல இருந்து 9 ஸ்லைஸ் உள்ள பிரெட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு 6ல இருந்து 7 பேர் கிட்ட சாப்பிடலாங்க. அந்த அளவு குவான்டிட்டியே நமக்கு அது அல்வா கிடைக்கும். இப்போ இதோட ஓரத்தை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த ஓரம் லைட்டா ஹார்டா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம கட் பண்ணிக்க போறோம். நீங்க இல்லைன்னா அப்படியே கூட சேர்த்து செய்யலாம், அதுவுமே நம்ம வந்து செய்யலாம். இப்போ ஓரத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து 4ஆ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா 4 பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நெய்யிலையோ எண்ணெயிலையோ ஃப்ரை பண்ண போறோம், அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ பிரெட் ஸ்லைஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹல்வா பண்ற வேலை தான் நமக்கு. அல்வா பண்றதுக்கு இங்க நான்ஸ்டிக் கடாய் ஒன்று வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 4ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லா இது நெய்யிலேயே செய்யலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம அதுக்கப்புறமும் நெய் சேர்ப்போம். இப்போ வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து நம்ம முந்திரி அண்ட் பாதாம் இதை வந்து நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/4 கையளவு இதை சேர்த்து விட்டு இதை நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நிறைய சேர்க்கும் போது நமக்கு அல்வா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க, முந்திரி வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேற ஒரு பவுல்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். இப்ப இங்க முந்திரி எல்லாம் நல்லா வறுபட்டு எடுத்தாச்சு. இதே எண்ணெய் நெய்யில வந்து நம்ம பிரெட்டையும் சேர்த்து வறுக்க போறோம். அதுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த பிரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க இதுல. இதை வந்து நீங்க ஆயில்ல கூட ஃப்ரை பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுட்டு அப்புறம் நெய்ல கூட வறுத்துக்கலாம், ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா நான் வந்து எண்ணெய் நெய்யும் காம்பினேஷன்ல இருக்கிறேன். நீங்க இல்ல அப்படின்னா நெய்ல கூட வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்பதான் நமக்கு அல்வா வந்து நல்ல கலர் கொடுக்கும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, பிரெட் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து எடுத்தாச்சு. இதை வேற ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சிடலாம். அதே பானல்ல அப்படியே தாங்க நான் யூஸ் பண்றேன். இதுல வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாம். இதோட வந்து ஒரு கிளாஸ் அளவு, அதாவது 200 ml கிட்ட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்க அல்வாவை பால் இல்லாம வெறும் தண்ணியில கூட செய்யலாம். பால் வச்சு செஞ்சோம்னா ஒரு நாள் வரையும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். பால் இல்லாம செய்யறோம் அப்படின்னா 2ல இருந்து 3 நாள் கூட வச்சுக்கலாங்க. ஆனா பால் வச்சு செய்யும் போது தான் நமக்கு அந்த கல்யாண வீட்டு சுவையில ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க, பால் வந்து நல்லா பொங்கி வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சிருந்த பிரெட்டை சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து விட்டுட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பிரெட் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அது நல்லா ஊறி வெந்து வந்து நல்லா கரைய ஆரம்பிக்கணும். அப்ப அந்த பாலோடு சேர்ந்து அந்த பிரெட்டும் நல்லா திக்காகி வரணும். அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பால்ல பண்ணும்போது நமக்கு ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ஆனா தண்ணியில பண்ணும்போது டேஸ்ட் வந்து பாலோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா நம்ம தண்ணி சேர்த்து மட்டும் கூட பண்ணலாம், ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம பால்ல பண்ணும்போது கலர் வந்து நமக்கு லைட்டா கம்மியா தான் இருக்கும். நமக்கு இந்த கலரே போதும் அப்படின்னா நீங்க விட்டுலாம். இல்ல நல்லா கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா வேணும்னா ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் ஜெல் கலர் வந்து இந்த மாதிரி நல்லா சாக்லேட் கலர் தான் சேர்த்திருக்கேன். இதை வந்து ஒரு 2 டாப் சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம், இல்ல பவுடர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட 1ல இருந்து 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம அல்வாவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நெய் சேர்க்குறோமோ அந்த அளவு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஆல்ரெடி நம்ம பிரெட்டை நெய்யிலும் எண்ணெயிலும் தான் வறுத்துருக்கோம். அதனால 2 ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன், அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 5ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை இன்னும் கொஞ்சம் வந்து நான் ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போறேன். அதனால நான் சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணிட்டேன். உங்களுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வேணும்னா சர்க்கரை 1 கப் அளவா நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து பாதாம் முந்திரி வறுத்து வச்சிருந்ததை சேர்த்துக்கலாங்க. இதோட கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்ல டேஸ்டா, நல்ல ஸ்வீட்டா, இந்த கோவா டேஸ்டோட ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அல்வா கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணும், நல்லா திக்காகி வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஸ்வீட் தேவைப்பட்டது அப்படின்னா சர்க்கரையோ கண்டென்ஸ்டு மில்க்கோ சேர்த்துக்கலாம். நீங்க கண்டென்ஸ்டு மில்க் அவாய்ட் பண்ணிட்டு கூட வெறும் சர்க்கரையிலேயே கூட செய்யலாங்க. இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அல்வா கன்சிஸ்டன்சி வர்ற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்க, நமக்கு சூப்பரா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வானல்ல ஒட்டாத வரணும். நல்லா கிண்டும் போது வானல்ல ஒட்டாத நல்லா ரவுண்டா சுழண்டு வரணும்.
இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ஆற ஆற நல்லா டைட் ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சியே நமக்கு போதுமானதாக இருக்குங்க. சூப்பராக நம்மளோட பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சர்வ் பண்ணுறது தாங்க. ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.